காசு வாங்கிக்கிட்டு வீடியோ பேசுறாரு. தொழில் போட்டியில ஒருத்தனுக்கு ஆகாதவனுக்கு எதிராக ஒரு தரப்பா நின்னுகிட்டு இவர் விஷயங்களை பேசுறாரு. பொதுவுல தனக்கு ஆகாத சில போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக தரம் தாழ்ந்து அவர்களை தனிப்பட்ட முறையில விமர்சிப்பது வரைக்கும் அவர் கீழிறங்கி வீடியோ பேசுறாரு. இது போன்ற குற்றச்சாட்டுகள் இவருக்கு எதிராக இருக்குதா இல்லையா? கண்டிப்பா. இது குறித்து என்ன நிலைப்பாடு? இது ஒண்ணு. அடுத்தது இந்த சோர்ஸ் போலீஸ் விவகாரம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு. அப்ப இந்த ஆதாரங்கள்ல எப்படி அவருக்கு கிடைக்குது? ஒரு காலத்துல இவரே பத்திரிகையாளர்களுக்கு சோர்ஸா இருந்த நபர் தான். ஆமா. லஞ்ச ஒழிப்பு துறையில ஒரு ஓஏவா பணியாற்றினவர். ஆமா. உண்டா இல்லையா? கண்டிப்பா. அப்ப அந்த வகையில லஞ்ச ஒழிப்பு துறையில பதிவான வழக்குகளை பல ஸ்டோரிகளை அவர் சொந்த முறையில படிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு தாக்கத்தில் இருந்துதான் இவர் பலருக்கு சோர்ஸா மாறி அது போன்ற விவரங்களை உள்ள இருந்து அவர் வெளியில கொடுக்கிறாரு. அது தந்த போதையில நம்ம கொடுக்கறதே தமிழகத்துல இவ்வளவு இம்பாக்டை ஏற்படுத்துதுன்னா அந்த விஷயத்த நாமே தோன்றி பேசினா என்ன அப்படிங்கிற இடத்துக்கு ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல பிளாக் தான் எழுதுறாரு. அதற்கு பிறகுதான் இந்த சமூக ஊடகம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு.